ஸோ போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் தட் ஒரு கெஸ்ட் வந்து மிஸ் ஆயிட்டாங்க இன் இண்டோர் தீம் பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எப்போவுமே ஒரு லோக்கல் கைட் கூட வருவாங்க. ஸோ நானும் அவரும் வந்து எப்போவுமே நான் அவரை ஃப்ரண்ட்டில் ப்ரொசீட் பண்ண சொல்லுவேன். ஐ வில் பி கம்மிங் அஸ் பேக். ஏன்னா குரூப்பில் வந்து அவர் முன்னாடி ப்ரொசீட் பண்ணுவார், நான் லாஸ்ட்டில் ப்ரொசீட் பண்ணுவேன், யாரும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஒரு குரூப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஆக்டிவான பர்சன்ஸும் வருவாங்க, ஸ்லோவாக நடக்கிற பர்சன்ஸும் வருவாங்க, ரொம்ப மெல்ல நடக்கிற பர்சன்ஸும் வருவாங்க. ஸோ நான் எல்லாருமே முன்னாடி ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஹாவ் டு மிஸ் சம் பர்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து பேக்கில் ப்ரொசீட் பண்ணுவேன். இஃப் சம்படி ஒன்ட் பி வாக், ரொம்ப மெல்ல நடக்கிறாங்க அப்படின்னா ஐ ஹாவ் டு பி பேக் டு சப்போர்ட் தெம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொசீடிங் டு குரூப் ப்ரொசீடிங்ஸில். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாரையுமே கொண்டு வந்து நம்ம ஷட்டில் எடுத்து அங்கே ட்ராப் பண்ணுறதுக்காக ஷட்டில் ஸ்பேஸில் விட்டுட்டு போயிட்டோம். அவங்கள விட்டதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு அவங்கள பர்சனலாக வந்து ப்ரொசீட் பண்ணி கூப்பிட்டு வந்து மறுபடியும் குரூப்போட ஜாயின் பண்ண வச்சுருந்தோம். ஸோ டூர் மேனேஜர் ஜாபில் வந்து டக்குன்னு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பொறுமையாக என்ன மாதிரி யோசிச்சு முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம குரூப் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் டக்குன்னு ஹைப்பர் டென்ஷனில் நீங்கள் பேசிட்டீங்கன்னாலும் குரூப் நல்லா நம்மளால் கொண்டு போக முடியாது. இல்லை அவங்க டக்குன்னு பேசினாலும் நீங்கள் அதை எதிர்த்து பேசிடுறீங்க, டக்குன்னு கோவப்பட்டுறீங்கனாலும் அதை நம்மளால் கொண்டு போக முடியாது. ஸோ தட் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டு ஹேண்டில் த கெஸ்ட், வி ஹாவ் டு ஹேண்டில் த ஆல் அதர் குரூப்ஸ் ஆல்சோ. ஓகே. தேங்க்யூ ட்ராவலர்ஸ்.